ஹலோ. என்ன ஹலோ. சார் ஓபன் ஆகுதா? ஓப்பன் ஆகும் சார். தான் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்குறேன். கேட்டுட்டு கூப்பிடுங்க. இல்லை, கேட்டேன் சார். சொல்லுங்கள் சார். என்ன ஏதாவது உண்மை இருக்குதா? என்னங்க சார்? அதுல ஏதாவது உண்மை இருக்குதான்னு. அது அப்படியே சொல்லியிருக்கீங்க. ஒரு தலைவர் வந்து இறந்துடுவார், போருக்குழு ரெண்டு நாடுகளுடைய ஒருத்தரை வச்சு ரெண்டு பேரும் வாங்கி போயிடுவாங்க அஹ், அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதான் பேசுகிறவங்க ஈரான் தான் ஒருத்தர் காலி ஆயிட்டானுங்களா? இல்ல, அது இப்ப நடக்கிறது இல்ல. ம். இஸ்ரேல் காசா போர்ல இருக்கும்போது ஈரான்லாம் அப்ப உள்ளே வரல. உள்ளவே வரல. ஆமா. அது அந்த டயத்துல பண்ணது அது. ம், 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 ம். அதுக்கப்புறம் தானே அமெரிக்கா அவன் இவன் எல்லாம் உள்ள வந்துக்கிறானுங்க. எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. ம், ம், ம். அதுக்கப்புறம் தானே இவர் இறந்து போயிருக்காரு கமேனி. ஜெர்மனி. ம், ம். ம். நைஜன்யாவும் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கூட உங்களுக்கு கிளாஸ் நியூஸ் போட்டு வந்திருக்காங்க. அவன் போயிட்டான், முடிஞ்சிச்சு. ம், ம். அவன் காலியா இருப்பான் நேரம். இஸ்ரேல் அவனும் காலி ஆயிட்டு இருப்பான் அப்படின்றாங்க. ஆனா அதை அது பத்தி. ம், உலகத்து லெவல் அப்பெல்லாம் பாதிப்பே இல்லல்ல. ம், 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 ஏதோ ம். ஒரு தெரு சண்டை மாதிரிதான் நண்டு நின்றுது அப்போ. ஆமா. இப்பதான் அதை உலக பத்தி சண்டை யாருமே இருக்கு. இல்ல. அதெல்லாம் இப்ப அதுல இருக்குது பாருங்க. அதுல எல்லாமே வந்திருக்கு பாருங்க. ம், 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 உலகளாவிய லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும். ம், ம். இப்பவே வந்துச்சு சார். இப்பவே பாரு, நம்ம வீட்ல அது பேர் இல்லைன்னு தான் இப்ப வெளிநாடு. வந்தது இல்ல சார். 23 இதெல்லாம் எப்படி சார் தெரியும்னு கேக்குறேன். ம், 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 ம். 23 இதுக்கான அறிகுறியே அப்பெல்லாம் இல்லையே. இல்லையே. ம், ம். ம். இப்பதானே அப்பதான். வந்திருக்குது. ம். இப்பதான் ஜாஸ்தி. 15/10/2023 டவுன்லோட் ஆனது சார் இது. ம், 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 அது எப்படி இவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே வந்திருக்குது? ம். இதுல இந்தியாவில இருந்து நம்ம. ம். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன சார்? முன்னமே தெரியுதுதான். ஆனா இல்லங்க, நம்மளால ஒண்ணும். ம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பகவான் வந்து சொல்றாரு சார், டவுன்லோட் ஆகுது. நீங்க அதெல்லாம் இல்ல. ம், ம், நீங்க எல்லாரும் சாதாரண மாதிரியே பேசாதீங்க. இவனுக்கு ஏதோ ஒரு ஒரு பெரிய பவர் இருக்குது, ம். அவன் டவுன்லோட் பண்ணி பேசிட்டான் அப்படின்னு இன்னைக்கு இந்த இவனெல்லாம் டிங் 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 எல்லாம் பேசுறானுங்கல்ல, ஆமா, ஆமா, ஆமா சார். அத மாதிரி நினைக்காதீங்க. ம், ம், இதுதான் ம். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படி உலகம் இயங்குகிறது என்பதற்கு ஆதாரம். அதான் அந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ம், ம். ம், 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 ம். புரியுதுங்களா? எல்லாம் எழுதி வைக்கப்பட்ட தலைவி விதிதான். இது ஆமா, யாராலும் மாத்த முடியாதுன்றீங்களா? ஆமா. ம், அதுதான் சென்ட்ரல் சர்வரை யார் ஓபன் பண்றாங்களோ அவங்க படிச்சிடலாம். ம், ம், ஆனா ரீட் ஒன்லி ஃபைல்ன்றதுக்கு இதான் எவிடன்ஸ். ம், 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 ம். இது இதுக்கு இதெல்லாம் மறைச்சிட்டு இவனுங்க தன்னை உயர்த்திப்பானுங்க எல்லாரும். ம், ம், நான் தான் ம், எல்லாம் சொல்லிட்டான், நான் சொன்ன மாதிரி நடக்குது பாருன்னுவானுங்க. ம், ம், ம். நான் இது சொன்ன நீங்க. மாதிரி நடக்காது, நீ சொன்ன மாதிரி நடக்காது. ம், ஆண்டவன் அதுல ஏதுனானோ ம், அதுதான் நடக்கும். அப்ப ம். கடவுள் அப்படின்றத விட ஒரு கிரியேட்டர்ன்ற ஒரு படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது உறுதியாயிடுது இல்ல. ஆமா சார். ம், ம், அவரு ம். ஒரு பிளான்டா எல்லா வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்றது உறுதியாயிடுது இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. ம், ம், அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். கிரியேட்டர் கொஞ்சம் நம்மளுக்கு எழுது ஒழுங்கா எழுதிருந்தாருன்னா பரவாயில்லையே. அதத்தான் நானும் சொல்றேன். ம், நம்ம எங்கெங்கயோ போய் விழுந்து கிடக்கிறத விட ம், நம்ம படைச்சவன் காலில் விழுந்துகிட்டே இருக்கிறது தான் வழி. ம், ம், புரியுதுங்களா? இந்த இயற்கையை படைத்தவன் எவனோ ம், அவனால மட்டும்தான் மாத்தி அமைக்க முடியும். ம், ம். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கு கூட பூமாவறதுக்கும் ஒண்ணுமில்லாம போறதுக்கும் விதி இருக்கு. ஆமா சார். இப்ப சித்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க சார். ஒரு குறிப்பிட்டவருக்கு பூமாவது, ஒரு சில பேருக்கு அமைதியா போயிடுது இல்ல. அது இல்ல நான் சொல்றது. இடம் ம். இடம் உயிரற்றது தானே இடம். ஆமா சார். ம், உயிரற்ற இடத்துக்கு கூட ம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு கழிச்சுதான் அது வெளிப்படணும்ன்றதுக்கு கூட ம். விதி இருக்கணும். ஆமா சார். இப்ப திருவண்ணாமலையே எடுத்துங்க சார். ஆஹ், நீங்க நீங்க அங்கெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு 2012 வரைக்கும் ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே கிடையாது சார்.
அப்புறமேட்டா அது மேல வரணும்னு இருக்குது இல்ல. இப்ப எவ்வளவு பூம் ஆகி போச்சு, பயங்கரமா ஆகி போச்சே. சரி, அது இப்ப பூம் ஆயிடுச்சு, ரைட்டு. அது ஏன் முன்னாடி வந்து இருந்த அந்த சிறப்புகள் அழிஞ்சு போச்சு? 1000 வருஷத்து கோயில் சார் இது. நீங்க இப்ப வந்து ஒரு 30 வருஷ கதையை தான் பேசுறீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப டே 1 கோயில் ஓபன் பண்ணாங்களே, அப்பத்துல இருந்த சிறப்புகள்லாம் எங்க போச்சு? எப்படி அது காணாம போய் ஒண்ணுமே இல்லாம ஆச்சு இந்த கோயில்? சார் இப்ப வந்து நிறைய டெக்னாலஜி நிறைய பேர் ரீச் ஆகுதுல்ல சார். அப்ப ரீச் ஆகிறதுக்கு அது கம்மி தானே சார். அப்படி இருந்தா அப்புறமேட்டா திருப்பதி ரீச் ஆச்சு, தஞ்சாவூர் கோயில் எப்படிங்க ரீச் ஆச்சு? அதெல்லாம் வந்து அந்த காலத்துலயும் இருந்துட்டாங்க இருந்தது. வண்டி கட்டின்னு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நடப்பயணமா போனவங்களா இருக்காங்க திருப்பதி கோயிலுக்கு. அப்ப அது 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 மட்டும் எப்படி வந்து அவ்வளவு தூரத்துக்கு விளம்பரமாச்சு? விளம்பரப்படுத்தினாலும் விளம்பரம் ஆயிடாது சார். இறைவன் விளம்பரப்படுத்தாத வரை எந்த ஒன்றும் விளம்பரத்துக்கு வராது. அதுதான் முக்கியம். இப்ப நீங்க இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல மக்கள் எல்லாமே அறிவு ஜீவிகளா மட்டும் இருந்தாங்க, பக்தி எல்லாம் குறைஞ்சு போய் கிடந்தது. எல்லாமே அந்த சினிமா தேட்டரு, பொழுதுபோக்கு அம்சங்களா சுத்தின்னு இருந்தாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு சுத்துறாங்க. ஆட்டா போதுன்னு எல்லாமே கோயிலுக்கு ஓடுதுங்களே ஜனங்க. ஆமா, அதுவும் ஒரு டைம் தானே. சோ வாழ்க்கை எல்லாமே வந்து ஒருத்தர நம்ம குற்றம் சாட்டுறதெல்லாம் அர்த்தம் இல்ல. நீ என்ன வந்து காலி பண்ணிட்ட, நான் உன்ன காலி பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. 2 பேரையும் காலி பண்ணாம படைச்சவன் தான். முந்தானத்து கூட ஒரு சிந்தனை வந்து சார், என்னன்னா யாரையும் குறை சொல்லவே முடியாது சார். அதாவது இயற்கையை வந்து ஒருத்த வந்து ஐயா இப்படி பண்றான் பாரு, அப்படி பண்ணிட்டு போட்டாங்க கூட சொல்லக்கூடாது சார். அப்ப நீ வந்து இயற்கைக்கு முரணா வந்து பேசுற மாதிரி ஆயிடும் சார். அவன் வந்து அவனுடைய படைப்பே அதுதான் சார். அதுதான் சார். அவன் கெட்டவனா பிறந்து கெட்டவனா வளர்ந்து கெட்டவனாவே சாகணும்ன்றது அவன் பொறுப்பு. ஆமா. அதனால அவன் தண்டனை அனுபவிச்சிருவான்னு நினைச்சோன்னா முடியாது. ஆனா அதுக்காக தண்டனை அனுபவிக்காம போறவனும் இருக்க மாட்டான். அவனுக்கு என்னென்ன வேரியேஷன் அந்த ரெக்கார்டிங்ல எழுதி இருக்கோ அதுபடி அவனுக்கு அடிப்பாங்க. அப்போ அவ்வளவுதான். இப்போ ட்ரம்ப் வந்து எல்லாருமே திட்டுறாங்க சார், இப்படி பண்ணிட்டான், இவன் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தானா போதும், எதுக்கு சண்டை போடுறான் அப்படி இப்படின்னு. அவனுக்கு ஏற்ற எழுதின ரெக்கார்டு என்னமோ அப்படி இருக்கா போகுது. இப்படி பேர் உன்னாலதான் இத்தனை பேர் காலி ஆகணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஏங்க அப்படித்தானங்க ஹிட்லர் இருந்தான். இவ்வளவு பேரு சாவறதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இந்த ஒரு கொடூர நெஞ்சன் தானே ஹிட்லரு. ஆமா சார். அப்ப அவன் வந்து தன் மக்களே சாவறத பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. எத்தனை பேர் அவன் கூட பண்ணிட்டான். அப்ப அந்த கருணை அவனுக்கு வரலையே. அப்ப கருணை கூட கடவுள் கொடுத்தாதாங்க வரும். ஆமா சார். உனக்கு நல்ல மனசு இருக்கணும்னா கூட கடவுள் கொடுத்தாதாங்க வரும், இல்லைன்னா தானா வந்துடாது அது. ஆமா. உனக்கு படைப்பினுடைய ரகசியமே அது வந்து அந்த மாதிரி உன்னை படைச்சிருக்கணும். உன்னை ஏசி காரா படைச்சிருந்தாருன்னா தான் நீ ஜில்லுன்னு இருக்க முடியும். ஆமா. நீ சாதாரண வந்து லாரியா படைக்கப்பட்டன்னா லாரியில ஏசி கிடைக்காது. மண்ணு புழுதியில தான் ஓட்டின்னு இருக்கணும் நீ. அதுதான் வந்து இயற்கையினுடைய இது. அதுதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான அந்த எக்ஸ்பிளனேஷனே இதான். இதுல என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா கிரியேட்டர் எழுதி வச்சது யாரெல்லாம் மாத்த முடியாது அப்படின்றதுக்கு இதுதான் இதுதான் எவிடன்ஸே எல்லாமே. அது இயற்கை என்ன விதிச்சிருக்குதோ அந்த விதிப்பின்படிதான் வந்து நடக்கும். அதுக்கு நம்மள இப்படி போட்டு வச்சு செய்யறாங்களா சார்? என்ன பண்றது? அதுக்கு சொல்றேன், அதுக்கு ஒரே வழி, படைத்தவனின் காலில் போய் விழுந்து அவன் சோர்ஸ் கோட மாத்தி கொடுறான்னு கெஞ்சனம். தானே சார் இருக்கும். எவ்வளவு சோர்ஸ் கோடு, விட்டமின் எம் ஒண்ணு வந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே மாறி எல்லாம் எதை எடுக்காதீங்க. விட்டமின் எம் வந்துட்டவன் கூட எத்தனையோ பேர் வந்து அல்லாடி கிடக்குறான், அதெல்லாம் வேற விஷயம். எல்லா பொருளுமே உங்களுக்கு உபயோகமாகும். அது வந்து உங்களுக்கு நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரியும்
ம். அதனால பயன் கிடைக்கிற மாதிரியும் குடும்பத்துக்கு உதவியா இருக்கிற மாதிரியும் வந்தாதான் அது ஆமா பிரயோஜனம். ஆமா சார். ம். ம். அப்ப பேங்க்லயே வேலை செய்யறான், ம். ம். 24 மணி நேரமா நோட்டு எண்ணிங்கிறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம கிடக்குறாங்களே, அவன் என்ன பண்றது? நான் அப்படி கேட்கல சார். நம்ம வாழ்றதுக்கு இல்ல, தேவையானது வரணும்ல நீங்க சார். சொல்றதுதான். அவனும் பணத்தோட தான் டீல் பண்ணின்னு இருக்காங்க. ம். அவன் வந்து பார்த்தானா அந்த பேங்க் செஸ்ட்லயே வேலை செய்வான், கட்டுக்கட்டா பணத்து மேலதான் தூங்கின்னு இருப்பான். இதோட ஆர்பிஐல வேலை செய்யறது பணத்தோட தான் சார் இருப்பான். ஆமா, எத்தனை போறான். ம். ம். அவனுக்கு சொந்தம் இல்லைல்ல. ம். 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 அதே மாதிரிதான் ஒரு வீடு கட்டினாலும் அந்த ஒரு வீட்டுல நீ இருக்கிறதுக்கான பிராப்தம் இருந்தாதான் இருக்க முடியும். ம். ம். இல்லன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ம். 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 நீ 100 வீடு கட்டிக்கினாலும் ம். அந்த 100 வீடை போய் பாக்குறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லாம செத்து போனவெல்லாம் இருக்கானுங்க. இருக்காங்க சார் நிறைய அவனுடைய பேரு. சொத்து எவ்வளவு மதிப்பு இருக்குது, எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போய் சேர்றவன்லாம் இருக்கிறான். ம். 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 அதனால படைத்தவனை வந்து நம்பணும், அவ்வளவுதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படைத்தவன் நம்ப, அவனுக்கு பேர்லாம் கிடையாது. ம். ம். நீ எந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் வருவான். வருவான். ம். ம். ஆமா, நீ எந்த மதத்தின் அடிப்படையில எந்த ஒரு கடவுள் பேரை நீயா வச்சுக்கினாலும் பரவாயில்ல. ம். ம். ஆனா பக்தியோட வேண்டுதல் பண்ணு. ம். அது எந்த கோயிலுக்கு போற, எந்த சர்ச்சுக்கு போற, எந்த ஒரு மசூதிக்கு போற, இல்ல ஏதோ ஒரு மரத்துக்கு இதுக்கு போற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ம். எங்க போனாலும் உருப்படியா வந்து ஆத்மார்த்தமா வழிபடு. அதுதான் பிரார்த்தனை ஒன்றே பலன், அவ்வளவுதான். ஆமா, ம். அது வந்து அவன் காதுக்கு போகும். ம். ம். அவன் பார்த்துன்னு இருக்கிறான்றதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸ் சார். எவிடன்ஸ். ம். ம். இன்னைக்கு எல்லாம் ஜனங்க எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கானுங்க, கடவுள் துகள்கள், அந்த துகள்கள், இந்த துகள்கள் விஞ்ஞானத்துல வந்து போட்டுக்கின்னு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், ம். ஆற்றல் கீற்றல் பூற்றல் எல்லாம் சொல்லி நின்றானுங்கல்ல. ஆமா ஆமா. அதெல்லாம் எங்கேயுமே ஒண்ணுமே நடக்கலையே. ம். ம். எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ம். ம். அதே இறை நிலைன்றது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அமானுஷ்ய சக்தி, அவ்வளவுதான். அமானுஷ்யம். அது படைத்து நம்மளை வந்து காத்து 5 தொழில்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுன்றதுதான் உண்மை. ம். 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நீ திமிரா அடின்னு இருந்தானே ஆப்பு வைப்பாங்க, அவ்வளவுதான். ம். ம். அதுதான் அங்க இருக்குது. ம். ம். அதனால நம்ம வந்து என்ன சொல்றது, படைத்தவன் அப்படின்ற ஒருத்தனை இருக்கிறான். அவனுக்கு பேர் தெரியாது, நமக்கு ஊர் தெரியாது, எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியாது, எப்படி இருப்பான்றது தெரியாது. ம். ம். இருந்தாலும் பரவாயில்ல. ம். அதாவது இந்த கண்ணு தெரியாத ம். குட்டி பூனை இருக்கும், ம். அது பிறந்த உடனே கண்ணு தெரியாது அதுங்களுக்கு. ம். ம். அந்த மாதிரி நாய் இருக்கும், ம். அது மாதிரி புலி சிங்கம் எல்லாத்துக்குமே வந்து பிறந்த உடனே கண்ணு தெரியாது. ம். 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 அதனுடைய அம்மா யாருன்னு அதுக்கு தெரியாது. ம். ம். ஆனா அது எனக்கு அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கம்முனா இருக்குது. எப்படியோ பூச்சி வச்சு எது சாப்பிட்டு விட்டுருதா? அப்படி இல்ல, பசிச்ச உடனே கத்துதா இல்லையா? ம். 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 அந்த கத்தலை தேடி அந்த அம்மா வருதா இல்லையா? வருது வருது சார். ம். ம். உன்னுடைய வேலை அப்ப என்ன? கத்துதான். அழுது கேட்க வேண்டியதுதான். அழுதால் பெறலாமோ? ஆமா, அவ்வளவுதான். நீ அம்மாவெல்லாம் எப்படி இருப்பா, அழகா இருப்பா, உயரமா இருப்பா, குள்ளமா இருப்பா எல்லாம் பேசின்னு இருக்கிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது. ம். 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 உனக்கு அவளை பார்க்கவே முடியாது. ம். கப்பு சிப்புன்னு பசிக்குதா கத்து, ம். அவளதான் வலிக்குதா கத்து, ம். அவ காதுக்கு கட்டாயம் கேட்கும். கேட்கும். ம். ம். அது அது அதனுடைய குழந்தைகள் தானே நம்ம எல்லாம். ஆமா சார். ம். அப்படின்னும் போது அதை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் விட்டுடு, அதெல்லாம் திமிர்த்தணும். ம். ம். உனக்கு வேண்டியது சோறு போட்டுங்கிறது அந்த தாய் தான். ம். 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 அப்ப வலிக்குதா கத்து, ம். பசிக்குதா கத்து, ம். அதுவே ஓடியாரும். ம். 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 இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ம். 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 வேற எங்க போய் நின்னாலும் ஏதோ இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ம். 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 அதுதான் வந்து இயற்கையினுடைய ரகசியம்.
ரகசியம். அதனாலதான் அந்த தாய்மை அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் காமனா வச்சிருக்கிறோம். அதனாலதான் இயற்கை தாயின்ட்டாங்க. ஆமா, அது இயற்கையில தாய்மைன்றது வந்து இல்லாத உயிரினமே கிடையாது. கிடையாது. ஆமா சார். இது 6 அறிவு படிச்சிருந்தாலும் சரி, 1 அறிவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலுமே அது 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 வந்து அந்த தாய்மைன்றது வந்து எப்பயுமே எல்லா உயிரினங்கள்லயும் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் அதை வந்து அப்படி வந்து அந்த காலத்துல இருந்து ஆதிபரா சக்தின்னு பெண் தெய்வமா கும்பிட்டாங்க. ஆமா ஆமா. ஏன்னா அது தாய்மைக்கு பெண்ணு. தாய்மைக்கு பெண்ணு. அதனால அதுதான் வந்து உயர்ந்த நிலை. அது அது ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியில ஒரு கதிர் எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. அதுல கொஞ்சம் வந்து அந்த கதிர் பாதி பாதி தானே இருப்பாங்க, இந்த இதுல மீதி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு தரையில முட்டை போடுற ஒரு பறவை. அது பேரு என்னமோ தித்தித்தாங்குருவியோ ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 3 முட்டையை என்னமோ போட்டுக்குதுங்க அந்த நிலத்துல. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்தை வந்து உழறதுக்காக வந்து டிராக்டர் எடுத்துன்னு வராங்க. டிராக்டர் வருது, அந்த டிராக்டரை எதிர்த்து அந்த பறவை வந்து அந்த ரெக்கையை வச்சுன்னு சத்தம் போடுது. நான் கூட அந்த இதுல பார்த்தேன், ஏதோ ஒரு இது. அப்ப டிராக்டரை எதிர்க்க முடியுமா? அதனால முடியாதுதான். அப்ப கூட என்ன பண்ணுது, அது குழந்தைகளை காப்பாத்தணும்ன்ற ஒரு அது நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு அப்புறமேட்டா என் குழந்தைங்க சாப்பிட்டோம். ஆமா. அப்படி இருக்கிறதுனால தானே அது அவ்வளவு தைரியமா அது வந்து ரெக்கையை விரிச்சு நம்ம செத்து போயிடுவோம் தெரிஞ்சு கூட தானே அது போராடுது. அதுதான் தாய்மை. அது மாதிரி யாருக்கும் எந்த இடத்துலயும் கிடைக்காது. அது மாதிரி ஒரு ஆணால அப்படி இருக்கவே முடியாதுங்க. இருக்க முடியாது. அவன் ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு ஓடிடுவான். அவன் வந்து அந்த அளவுக்கு அவன் வந்து பொறுமையா எல்லாம் இருக்க மாட்டான். அவன் தாய்மைக்கு அந்த ஒரு அந்த தாய்மைக்கு மட்டும்தான் அந்த அந்த ஒரு உன்னத தன்மை. அதனாலதான் வந்து எல்லாத்துலயும் ஆன்மீகத்திலே பாத்தீங்கன்னா வாழை தாயின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. எல்லாமே அந்த அந்த தாய்மையை வச்சுதான் உலகமே இயங்கிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சரி, தமத்தோண்டு விலங்கா இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுக்காது. ஆமா.